அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்ப நல்ல மனசாக இருக்குங்க. எங்கே போனாலும் மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்க. சின்ன விஷயத்துலேயும் நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாம் இவங்க செயல்படுவாங்க. நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மன குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது. பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. குடும்ப உறவுகள் வலுப்பட போகுது. காதல் விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. தனுசு ராசிக்காரங்களே, அடுத்த 48 நாட்களுக்கு உங்ககிட்ட யாராவது எதிர்மறையா பேச வந்தாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க. உங்களுக்கென்று சில விதிமுறைகளை நீங்க போட்டு அதன்படி வாழ கத்துக்கோங்க. உங்களுக்கான வாழ்க்கைக்கான முழுமையான மாற்றத்திற்கு சில கட்டுப்பாடுகள் இருந்துதாங்க ஆகணும். அப்பதான் முழுமையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியுங்க. வார்த்தைகளால புலம்பிக் கொண்டிருந்தா எதுவுமே மாறாதுங்க. எனக்கு பிரச்சனை, கஷ்டம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா பிரபஞ்சம் நமக்கு கஷ்டத்தை தாங்க கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் போயிருச்சு, என் வாழ்க்கையில நல்லதா நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாவே போதும். பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில நல்லது நிச்சயமா கொடுக்குங்க. நம்மளுடைய சனி பகவான் நீதிமான் என்றும் தனது நிலையிலிருந்து பின்வாங்காதவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சனி வக்ரமாயி நவம்பர் மாத இறுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. வக்ரம் அப்படின்னா தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகர்தலுங்க. சனி பகவான் ஒரு குருவை போல நேர்மையையும் பொறுமையையும் கற்றுத்தருகிறார். தனுசு ராசிக்காரர்கள் பல வேதனைகளை துன்பங்களையும் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் ஏமாற்றம், பிரச்சனைகள், நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்தன. சனி பெயர்ச்சியின் போது சகாய சனியாக இருந்த சனி பகவான் வக்ரமானதால் அதிர்ஷ்டமாக சனியாக மாறினார். இதனால் வேலையில் நிம்மதியில்லாத நிலை ஏற்பட்டது. தற்போது சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் அர்த்தஷ்டம சனி சகாய சனியாக மாறுகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை இருந்தும் நிம்மதியில்லாத சூழ்நிலை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ராசி குரு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் முழுமையான பலன் கிடைக்காது. ஆனால் சனியும் ராகுவும் கும்பம் ராசியில் இணைந்து இருப்பதால் சில நன்மைகள் கிடைக்கலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து நடப்பது நல்லது. சனியும் ராகுவும் சுப பலம் பெற்று ஆதரவாக இருப்பதால் கடமைகள், திறமைகள் ஓங்கி நிற்கும். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். மனதில் இருந்த பயம், சங்கடம் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வளம் பெறுவதால் செல்வாக்கு உயரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பதால் நினைத்தது நடக்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் ராகுவும் சனியும் ஒன்றாக வளம் பெறுவது நல்ல மாற்றத்தை தரும். பொருளாதார முன்னேற்றம், மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
மனதில் விரக்தியான நிலை இருந்தால் தெய்வ பலத்தை தேடிக்கொள்ளுங்கள். குலதெய்வம், குடிதெய்வம், மறைந்து போன முன்னோர்களை வழிபடுவது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க. டிசம்பர் மாதம் முடிவுக்குள் காவிரி கரையில் மனமுருக பிரார்த்தனை செய்து 3 முறை காவிரியில் முழுகி சூரியனை வழிபட்டால் பித்ருக்களுடைய ஆசை கிடைக்கும். திருத்தணி அருகில் இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று சனீஸ்வர பகவானை வழிபடுவது நல்ல மாற்றத்தை தரும். குரு தர முடியாதவற்றை சனி உங்களுக்கு இந்த காலத்தில் தரப்போகிறார். சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா மறைய போகுது. உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறப்போகுதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. யார் எந்த பிரச்சனை என்று வந்தாலும் அவர்களுக்கு சரியாக வழிகாட்டும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் குரு நல்ல பலன்களை பெறுவதற்கு உண்டான எல்லா வகையிலும் சஞ்சரிக்கிறார். எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை உண்டாக்குகிறார். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படும். சுப செலவுகள் இருக்கும். பணவரத்து திருப்தி தரும். உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க. வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் இருப்பதால் பேச்சு திறமை கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் மீதாக இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாகப்பட்டாலும் கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். உங்களது பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்களிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது குறை கூறுவார்கள். அனுசரித்து செல்வது நன்மை தரும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படலாம். கவனம் தேவை. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்களது செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பார்கள். திறமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள். செலவுகளை குறைப்பது நன்மை தரும். கலைத்துறையர்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். கவனம் தேவை. பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். அரசியல் துறையினர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எடுத்த வேலைகளில் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. மன வலிமை அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் மதிப்பு கூடும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதிரி சென்ற சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா?
இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நல்ல பெயர் வாங்க போறீங்க. மூலதனத்துக்கு தேவையான பணம் வந்து குவிய போகுது. எதிரிகள் வகையில் சற்று கவனத்துடன் செயல்படணும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்கும். இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேற போகுதுங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது. தாய் மாமன் வழி உறவின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் எந்த துறையில் வேலை செஞ்சீங்கனாலும் அந்த துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க.
நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஏற்படக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் துரோகம் நினச்சது கிடையாது, எந்த ஒரு உயிரையும் கொல்லணும்னு நினச்சது கிடையாது, அப்படி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் என் கடவுளே துன்பத்தையே கொடுத்துட்ருக்க, சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கு என் வாழ்க்கையில் துளி கூட இடம் கிடையாதா, எப்பத்தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவும் தவிச்சிட்ருப்பீங்க. உங்களுடைய தவிப்புக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. அழகான அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் கலந்தது தாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை இது நாள் வரைக்கும் அனுபவிச்சிட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் நிலச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் மனசுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் நடந்து முடியும். கடன் சுமை குறையும், எதிர்ப்புகள் அகலும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வீங்க. யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடுமையான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும். கடன் தொல்லைகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கிடைக்கும். சுக்கிரன் சஞ்சாரத்தால உங்க வாழ்க்கையில நல்ல பலன்கள் எல்லாம் இந்த மாதம் ஏற்பட போகுதுங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவைங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போறீங்க. குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரப்போகுது. மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க. பயணம் செல்ல நேரலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரலாம். பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை. கல்வியில வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது நல்லது. முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க.
தனுசு ராசிக்காரர்களே, இந்த பதிவை பார்த்து முடித்த பிறகு குழந்தை மாதிரி மனசை வச்சுக்கோங்க. பழைய நினைவுகளை மறந்துடுங்க. தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. யார் உங்களை ஏமாத்துறாங்களோ, துரோகம் பண்ணியிருக்காங்களோ, அவங்க முன்னாடியே நல்ல ஒரு எதிர்காலத்தை வாழ்ந்து காட்டும் வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வராது. நல்ல காட்சிகளை உங்கள் மனதில் வச்சு நினைத்து பாருங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஃபோன் பார்க்காம, ரீல்ஸ் பார்க்காம, தேவையில்லாமல் பேசி நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய நியாயமான நல்ல மாற்றத்திற்கான முன்னேற்றத்திற்கான காட்சிகளை நினைத்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓய்வு நேரம் கிடைக்கும்போது கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் நிகழ்வுகளையும் நினைத்து பாருங்கள். முடிஞ்சதை விட்டு விடுங்க. இப்போ நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நொடியையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த விலை மதிப்பில்லாத சொத்து. உங்கள் ஆள் மனது தான் உண்மையானது. அங்கு நல்லதை விதைத்தால் மற்றதெல்லாம் அவள் பார்த்துக்குவாரு. நல்லது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கடவுளுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.